வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க. 28ஆம் தேதி 4வது மாதம் 2026 இன்றைக்கி நடைபெறக்கூடிய ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 517வது ட்ராவாக நடைபெறக்கூடிய இந்த 517வது ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி திங்கக்கிழமை நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா பாக்கியதாரா கம்பெனிக்கு நல்ல ஒரு வின்னிங் தான் கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 038 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா ஏசியில் 08ங்கிறது வின்னிங் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா 100 செட்டு வச்சாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே நல்ல ஒரு வின்னிங் தான் நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய ஸ்ரீசக்தி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்றைக்கி நமக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு போர்டு நம்பர்ஸில் எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏ போர்டில் இன்றைக்கி 2 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நல்ல நம்பர் தான். 2ங்கிறது எல்லோருமே எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்குது. பார்த்திங்கன்னா 2, 1 வர்றதுக்கு ஏ போர்டில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2ஐயும் 1ஐயும் ஏ போர்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா பி போர்டில் நம்ம 5 எடுத்திருக்கோம். 5 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சி போர்டில் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சி போர்டில் நம்ம 7 எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா பி போர்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் பார்த்திங்கன்னா 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 100% ஸ்ட்ராங்கான நம்பராக தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவே ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு பிசியில் மட்டுமே வந்துச்சுன்னா டேரெக்டாக வரக்கூடிய நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம். கம்மியான நம்பர்ஸாக வாங்க. பிசி மட்டுமே நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. இன்றைக்கி பிசியில் மட்டுமே வந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் 65 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நல்ல நம்பர் தான். 65. 17 வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 69 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். பிசியில் மட்டுமே நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 3 நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா 17, 65, 69 எல்லா நம்பர்களுமே பிசி மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் 69, 17, 65 எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். ஸ்ட்ராங்கான வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. பாட்ஸ் நம்பரில் இன்றைக்கி என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் 241 ஒரு நம்பர் பாட்ஸில் எடுத்திருக்கோம். நல்ல நம்பர் தான். பாட்ஸில் 241 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 951 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா 241ஐயும் 951ஐயும் பாட்ஸில் இன்றைக்கி எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க. பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இந்த 2 நம்பருமே நல்ல நம்பராக தான் வந்திருக்கு. பாட்ஸில் வைக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டு வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு
100% ஸ்ட்ராங்கான நம்பராகவே எடுத்திருக்கோம். 100 செட்டு வச்சாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, 5 வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். அனைத்து நம்பர்களுமே 9ஐயும் 5ஐயும் எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். 9, 5 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களுமே எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 9, 5 அனைத்து நம்பர்களுமே எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி ஒரே நம்பராக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்னால் உறுதியாக இன்றைக்கி 5 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிங்கிள் நம்பராக எல்லா நம்பர்களுமே கேட்குறீங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே நம்பர்னால் இன்றைக்கி 5 எடுத்துக்கலாம். தொடர்ந்து சிங்கிள் நம்பராக ஒரே நம்பராக கொடுத்து தொடர்ந்து வின்னிங் கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே நம்பர்னால் ஆல் போர்டு 5ங்கிறது ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. 9 வர்றதுக்கும் நமக்கு வாய்ப்பு அதிகமாகவே தான் இருக்குது. இப்போது நம்ம ஆல் போர்டு வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே நம்பர்னால் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் 5. ஆல் போர்டு அனைத்து நம்பர்களுமே எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குதுன்னு சொல்லி மட்டுமே தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 3 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கும் எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கம்மியான நம்பர்ஸாக தான் நம்பர்ஸ் எல்லாமே நான் கொண்டு தொடர்ந்து கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி 905 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 251 ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 165 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 169 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் நம்பர்ஸ் எல்லாமே கொண்டு கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நீங்கள் மேட்ச் பண்ணியும் கலந்து ப்ளே பண்ணிக்காங்க. 3 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு கம்மியான நம்பர்ஸாக மொத்தமே நம்ம 7 நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். இந்த 7 நம்பர்ஸ்குள்ளே இருந்தே நமக்கான வின்னிங் நம்பர்ஸ் தொடர்ந்து கிடைக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம எடுத்திருக்கோம். 517 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். 517 எல்லாருமே எடுத்துக்கலாம். 704 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்குது. 906 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். 906, 704, 517 எல்லா நம்பர்களுமே 3 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்கள். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த 7 நம்பர்ஸையுமே எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டு வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் கம்மியான நம்பர்ஸாக இருக்கணும். ஸ்ட்ராங்கான வெற்றியும் கிடைக்கும்னு சொல்லி தான் சில நம்பர்ஸாக மட்டுமே எப்போதும் போல் நம்ம 100% ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு 15 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எல்லா நம்பர்களுமே எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். 51 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஸ்ட்ராங்கான நம்பர் தான். பார்த்திங்கன்னா 24 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 26 ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. இதுவும் நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா 24, 26 17 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 95 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் எடுத்திருக்கோம். ஆல் போர்டு ஏபிபிசிஏசி வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு மொத்தமே நம்ம 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த 6 நம்பர்ஸுமே நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. 59 ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. இது நமக்கு ஒரு கலப்பு நம்பர்ஸாக நமக்கு 95 எடுத்திருக்கோம். அதே நமக்கு ரிப்பீட் ஆகி வந்துச்சுன்னா 59ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எடுத்திருக்கேன். மொத்தம் நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸில் 7 நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கே தெரியும். ஏசியில் 08ங்கிறது வின்னிங் கிடச்சிருக்கு. இன்றைக்கி நமக்கு ஆல் போர்டு ஏபிபிசிஎஸ்சி வைக்கக்கூடிய நம்பர்களுக்கும் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணியும் கலந்து ப்ளே பண்ணிக்காங்க.
கண்டிப்பாக எல்லா நம்பர்களுமே தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும் சொல்லி மட்டுமே தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே தொடர்ந்து கொடுத்துருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. 51 69 வர்றதுக்கும் வாய்ப்பு இன்னைக்கு அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களுமே எடுத்துக்கலாம். 51 69 நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா 02 17 வர்றதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். 02 17 75 75 19ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு கலப்பு நம்பர்ஸாக இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 09 51 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுவும் நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க. 4 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு மொத்தமே 4 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கி. 100% ஸ்ட்ராங் பண்ணி இந்த 4 நம்பர்ஸையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா எல்லா நம்பர்களுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக கேஎலுக்கும் டிஎருக்கும் ரெகுலராக நான் வைக்கக்கூடிய நம்பர்ஸாக மட்டுமே ரிசல்ட் வர்ற 1 ஹவருக்கு முன்னாடியே தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். கால் பண்ண வேண்டாம். பார்த்தீங்கன்னா 93 600 46 847. இன்றைக்கி நமக்கு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய சிறிசக்தி டிராவுக்கு 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் 4 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு மொத்தமே 4 நம்பர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 4 நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.